ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் உங்கள் பெட் சாளரமா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நான் ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிவ்வே வீடியோஸும் சரி, அந்த கிவ்வேலும் சரி பெருசாக யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. அந்த அந்த வீடியோஸும் சரியாக வியூஸே போகலை. பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பெரிய சேனல் இல்லை. ஸோ கிவ்வேன்னு போட்டோன்னே எனக்கு எல்லோரும் ஓடியாறதுக்கு, நம்ம நம்பி ஓடியாறதுக்கு இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இந்த கிவ்வேல நான் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா, 2 ஃப்ளோரானு, ஒரு பெரிய மீனும் ஒரு குட்டி மீனும், அப்புறம் வந்து 3வது பரிசாக ஒரு கப்பீஸ் 1 பேர், இம்போர்ட்டட் கப்பீஸ் ஒரு பேரும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுபடி குரூப்பில் இப்போதைக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நான் அந்த கிவ்வே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பில் வந்து சேர்ந்த அந்த நபருக்கு ஒரு பெரிய மீன் ஃப்ளோரான் பெரிய மீனும், அப்புறம் வந்து 2வது வந்து நான் கலந்த ஒரு தம்பிக்கு வந்து ஒரு சின்ன மீன், ஒரு ஃப்ளோரானில் ஒரு சின்ன மீனும், அப்புறம் 2வது 3வது 4வது இருக்கிறவங்களுக்கு கப்பீஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். 2 பேருக்கு கொரியர் அனுப்புகிறேன். ஒரு ஆளுக்கு நான் பக்கத்து ஊர் தான். ஸோ நேரிலே கொண்டு கொடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்போ அதனால் பார்த்துக்கலாம். ஃபியூச்சரில் நம்ம அடுத்த புறாவை வச்சு நம்ம ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ணலாம். அப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த அப்டேட் இவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. உடம்பு சரியில்லை, ஒரு வாரமாக சரியாக இதுவே இல்லை. அதனால தான் சரியாக வீடியோ போட முடியல, மன்னிச்சிருக்கேன் நண்பர்களே. இந்த மீனை வந்து நம்ம இப்போ பிடிச்சி நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அதோட வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக வரும், பாருங்கள். அதை வந்து நம்ம அவங்க கையில் குறியில் சேர்த்து அவங்க கையில் சேர்க்கறதுக்கான வேலைகள் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு ஆளுக்கும், நாளைக்கு ஒரு ஆளுக்கும், நாளைக்கோ அல்லது நாளை கழிச்சோ இன்னொரு நபருக்கும் 2 பேருக்கு நம்ம அனுப்புகிறோம். அதை பற்றின வீடியோஸ் தொடர்ச்சியாக வரும், பாருங்கள். அவங்க கைக்கு போனவுடனே அவங்களும் ரிசீவ் பண்ணுறதுக்கப்புறம் அனுப்புவாங்க. அதையும் நான் நம்ம சேனலில் போடுறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து மீன்கள் மற்றும் புறாக்கள் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க. நீங்கள் தர்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேவா? நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. இந்த F2 காஃபா மேலும் அப்புறம் வந்து இது பக்கத்தில் இருக்க SRT மேலையும் நம்ம 2யும் தான் வந்து கிவ்வே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் வின்னருக்கு நம்ம இந்த F2 காஃபா மேலே வந்து பிடிச்சிட போகிறோம். செகண்ட் வின்னருக்கு இந்த SRT மேல் வந்து நம்ம தரப்போகிறோம். 2மே நியர்பை வந்து 6 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படின்றதுனால இந்த F2 காஃபா மேல் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான். ஸோ அவங்களுக்கு நான் நேரடியாகவே கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஏன்னா இது கொரியர் ஆஃபீஸ் மூலியமாக அனுப்பணும் அப்படின்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களாம் கேட்டு நானே நேரடியாக கொண்டு கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்கில் செட் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். ஸோ பிரச்சனை இல்லை, பையன் இப்போ நல்லா இருக்கான். அந்த F2 காஃபா மேல். அப்புறம் வந்து SRT மேல் வந்து நான் கொரியர் ஆஃபீஸ் மூலியமாக தான் அனுப்புகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அது ஒரு 150 கிலோமீட்டர் அந்த சைடில் இருக்கிற ஊர். ஸோ நம்மளால் நேரில் கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால கொரியர் ஆஃபீஸ் மூலியமாகவே நம்ம அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். அதுக்காக நான் வந்து வேதா ஃபிஷ் ஃபார்ம் மணியனா கிட்ட தொடர்பு கொண்டு பேசினேன். அவங்க வந்து அவங்க ஃபார்முக்கு வந்து மீனை கொண்டாட சொன்னாங்க. நானே வந்து உங்களுக்கு கொரியர் போட்டுறேன் தம்பி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மீனோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக கொரியர் மூலயமா அந்த மீன் வந்து பத்திரமா போய் சேர்ந்துருச்சு. தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற ஊருக்கு தான் இந்த 2வது கிவ்வே வின்னர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட மீன் வந்து சேஃப்டியாக போய் சேர்ந்துருச்சு. இந்த கிவ்வே நடத்தினதில் நானும் கேப்பி. இந்த கிவ்வேல கலந்துக்கிட்ட எல்லா வின்னர்ஸுக்கும் நான் கரெக்டான முறையில் வந்து மீனை வந்து அதாவது நம்ம அனௌன்ஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் நானும் ஹாப்பி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாப்பி. இதுபோல் நம்ம நம்மளோட அடுத்த மைல்கல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம புறா வச்சு ஒரு கிவ்வே அனௌன்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.